என்னையா சொல்ற? ஆமாப்பா, நீங்க ஆசைப்பட்டதே நடந்துருச்சு. எந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறப்பா. டேய், உண்மையாவா சொல்ற? ஆமாப்பா, பூங்குடி தான் நம்ம வீட்டு மருமகன்னு நீங்க சொன்னீங்கல்ல. நான் சொன்னா? நான் சொல்லலையா. கடவுள் தீர்மானிச்சிட்டான். அவன் தீர்மானிச்சதை யாராவது மாத்த முடியுமா? யாராலையும் மாத்த முடியாதுப்பா, அது நடக்க தான் போகுது. நிஜமாவாப்பா சொல்ற? ஆமாப்பா, நான் பூங்குடி கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வச்சிட்டேன். அவளும் சரின்ட்டா. சரவணா, கடவுள் இருக்கான், கடவுள் இருக்கான், கண்டிப்பா இருக்கான். ஆமாப்பா, அவரோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் பூங்குடியோட அம்மாவும் அண்ணியும் இன்னைக்கு என்ன கோயில்ல வந்து பார்த்தாங்க. அவங்க 2 பேத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. பூங்குடிய நல்லபடியா வச்சு பாத்துக்கணும்னு சொன்னாங்க. ஏப்பா, அது எங்க வீட்டு குலசாமி, கருவறையில வச்சு பாத்துக்குவோன்னு சொல்ல வேண்டியதுதானே? எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன ஒரே ஒரு சிக்கல் தான். என்னப்பா சொல்ற? பூங்குடியோட அப்பாவை நினைச்சுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற? இந்த பாரு, அவங்க அம்மாவும் அண்ணியும் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமாப்பா. அப்புறம் என்ன, சம்மதியோட கையில காலில் விழுந்தாவது அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த கவலையை நீ விட்டுரு. அவர்கிட்ட நான் பேசுறையா. ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், பூங்குடி அப்பாவை கூட சமாளிச்சிடலாம். ஆனா உன் சித்திக்காரிய நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு குறுக்க நிப்பா, பிரச்சனை பண்ணுவா.